சர்ச்சைகளுக்கு பெயர் போனவங்கனே சொல்லலாம் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். காரணம் என்னன்னா, சமீபத்தில கூட கோவையில வணிகர்கள்லாம் வச்சு ஒரு மீட்டிங் ஒண்ணு கண்டக்ட் பண்ணாங்க. அதுல ஜிஎஸ்டி பத்தி பேசும்பொழுது அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் வந்து சொல்லியிருந்தாரு, "பன்னு நாங்க விக்கிறோம். ஆனா அதுக்குள்ள வந்து ஜாம் வச்சு வித்தோம், ஒரு கிரீம் வச்சு வித்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க. பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வந்து நீங்க மாத்தி மாத்தி போடுறப்போ கம்ப்யூட்டரே வந்து ஒரு பக்கம் திணறுது. இத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்கன்னா, "இதுக்கு நான் பதில் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி மைக்க வந்து பிடிங்க பேசுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பேசினதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பாளர்கள், ஒரு எதிரணி வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இவர் பேசுனது வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஊறுகாய் மாமியே வந்து இவர் கேலி செஞ்சு பேசிட்டாரு அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாருமே சந்தோஷத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, தன்னை தானே வந்து ஒரு கேலி செஞ்சு பேசிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதற்கு பிறகு வந்து அந்த அன்னபூர்ணாவுடைய ஹோட்டல் உரிமையாளர் வந்து இவங்கள நேர்ல சந்திக்க வச்சு மன்னிப்பு கேட்ட ஒரு விவகாரம் பெரும் அளவுல பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த விவகாரம் முடியறதுக்குள்ளேயே இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுடைய நன்கொடை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி 8 கோடி ரூபாய் வந்து இவங்க வசூலிச்சதா இவங்க மேல பெங்களூர் நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு ஒண்ணு தொடுத்திருக்காங்களாம். இது என்ன அப்படின்னா, மத்திய விசாரணை குழுவான அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தேர்தல் பத்திரம் மூலயமா எல்லாரையும் மிரட்டி, அதாவது தொழிலதிபர்களை மிரட்டி நன்கொடை வாங்குறதாக இவங்க மீது ஒரு புகார் ஒண்ணு எழுந்திருக்கு. இதை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆதர்ஷ் ஐயர் என்பவர் வந்து பெங்களூர்ல இருக்க திலக் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த வழக்கை வந்து போலீசார்கள் வந்து ஏற்க மறுத்த ஒரே காரணத்தினால ஆதர்ஷ் ஐயர் உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிபதிகளை அணுகியிருக்காரு. நீதிபதிகளும் போலீசாருக்கு வந்து இந்த கேஸை வந்து நீங்க உடனடியா இழுக்கணும், யார் மேல வந்து தப்பு இருக்கோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்குல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட சேர்த்து கர்நாடகாவுடைய முன்னாள் பாஜக தலைவரான நளின் குமார் அவர்களும் ஜே.பி. நட்டா அவர்கள் மீதுமே வழக்கு தொடுத்திருக்காங்க. இதுல வந்து நெட்டிசன்கள்லாம் என்ன கருத்து பதிவு செய்றாங்க அப்படின்னா, உடனடியா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தமான கருத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் பெரிய பூகம்பமா வெடிச்சதை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கி இருக்காங்க.